Hello everyone, welcome to BITA Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ட் 3. இது செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் உடைய கண்டினியூவேஷன். நெஸ்டட் if else ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் if else ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, if else ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நம்ம இன்னொரு if else ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணோம்னா அதுதான் நெஸ்டட் if else. If statement in this case is the target of another if or a else statement. So, இப்போ இந்த இடத்துல if statement அப்படின்றது வந்து target of another if else statement சொல்லுவோம். எப்படின்னா first if condition செக் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கிற if else statement நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். When more than one condition needs to be true, one of the condition is the sub condition of a parent condition. இப்போ நம்மளுக்கு மோர் தென் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து நெஸ்டட் if elseக்கு போவோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனை செக் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு இஃப் கண்டிஷனை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அவுட்டர் இஃப் அண்ட் இன்னர் இஃப்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பேரண்ட் இஃப்னு சொல்லலாம், சைல்டு இஃப்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் வந்து சின்டெக்ஸ். இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அவுட்டர் இஃப் பிளாக்னு சொல்லுவோம், இன்னர் இஃப் பிளாக்னு சொல்லுவோம், இன்னர் எல்ஸ் பிளாக்னு சொல்லுவோம். இது வந்து அவுட்டர் எல்ஸ் பிளாக். இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நம்ம எல்ஸ் பிளாக்குக்கு வந்து இதுல இருக்கிற இஃப் கண்டிஷனை செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இங்க 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். int a equal to 10, b equal to 20 and c equal to 30. And இப்போ நான் if statement எழுதுறேன். if a greater than b ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள if a greater than c, and இதுவும் ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு console.writeLine-ல a is greater than b and c அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா else பிளாக்ல console.writeLine c is greater than a and b. And next வந்து else part. And இந்த ஸ்டேட்மெண்ட்ஸே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மைனர் சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ண போறதுல இங்க வந்து நான் b greater than c அப்படின்றத செக் பண்றேன். இங்க நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். b is greater than a and c, and c is greater than இது c. ஸோ ஃபைன். இப்போ நம்ம கண்டிஷன்ஸை செக் பண்றோம். நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு 3 வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிருக்கேன், a b and c. இப்போ 10 greater than 20 ஆன்னு செக் பண்றோம். whereas இங்க வந்து 10 less than 20. ஸோ if கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. இந்த ifல இருந்து ஸ்கிப் ஆகி கண்ட்ரோல்ஸ்ல else பிளாக்குக்கு வருது. இப்போ நம்ம b greater than c ஆன்னு செக் பண்றோம். b வந்து 20, whereas c வந்து 30. ஸோ இந்த if பிளாக்கும் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகிறதால இந்த எல்ஸ் கண்டிஷன்ல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், c is greater than a and b அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம கண்டிஷன்ஸை செக் பண்றோம். இதுதான் வந்து நெஸ்டட் if elseல இருக்கிற ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.